இந்த பூசணிக்காய் மண்டை எனக்கு சுத்தமா அறிவே கிடையாது. எந்த பொருளை எங்க வைக்கிறதுனே தெரியல. சரியாதான் பண்ணி சொல்ற. ஏன் எங்க போச்சு? டாக்டர் ஜட்கா எங்க இருக்கீங்க? ஆளக்கானமே எங்க இருக்கீங்க தானே நான் கேட்டேன். அதுக்கு எதுக்குங்க மேல இருந்து வந்து புதையன்னு விழுந்து இடுப்பெலும்பு உடைக்கிறீங்க? நான் புக்குங்களை மேல தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்த ஏணி எங்க போச்சுன்னே தெரியலப்பா. மேல ஒரு முக்கியமான பொருளை தேடணும்னு பார்த்தேன். அப்போ திடீர்னு ஏணி காணாம போயிடுச்சு. பர்ண மேல புக் அடிக்கிறதுக்கு ஏனியே இல்லாம ஏறதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. இப்ப பாரு, இத்தனை புக்கை எடுத்துட்டு வந்து நடக்கிற வழியிலே வச்சிருக்கான். இந்த டாக்டர் ஜட்காவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. பதுக்கி வைக்கப்பட்ட புதையல். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்க. எடுத்தா புதையல் கிடைக்கும். என்ன இது? நான் மறுபடியும் விழுந்துகிட்டு இருக்கேன். 2வது தடவையா என் எலும்பு கழுடு போச்சு. டாக்டர் ஜட்கா முக்கிய இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தாரோ. இதுல என்ன இருக்கு பாருங்க. பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புதையல். கடல்ல இருக்கிற புதையல். வாங்க, நாம போய் அந்த புதையலை எடுத்துட்டு வருவோம். நீ என்ன சொன்னாலும் உங்க கூட வரவே மாட்டாயா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆப்போசிட் எஸ்கேப் ஆயிடுறீங்க நீங்க. எனக்கும் கடல்னா கொஞ்சம் பயம்தான். ஆனா கடலுக்குள்ள போய் புதையல எடுக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. அத வேணும்னா நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. இது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீன் மாதிரியே நீங்க தண்ணிக்குள்ள மூச்சு விடலாம். எந்த ஆபத்தும் இல்ல. நல்லா நீந்தலாம், கடலுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். அப்புறம் புதையல கூட கண்டுபிடிக்கலாம்பா. என்ன சொல்றீங்க டாக்டர் ஜட்கா? உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அட, நான் பொய் சொல்லலப்பா. நீங்க என்ன நம்பலாம்பா. நான் ரெடியா இருக்கேன். நான் தயாரா இருக்கேன். எங்க போனா? இது வரைக்கும் ஏன் அவன் வரல? நான் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? என்னமா பஞ்சு டயலாக் பேசுறீங்க? நான் எங்கடா பஞ்சு சொன்னேன்? பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, இல்ல வெறும் கைய வீசிட்டு வந்தியா? பாஸ், நான் உங்களுக்காக குஷியான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. நீ முதல்ல செய்தியை சொல்லு, அதுக்கப்புறம் அது குஷியான செய்தியா இல்லையான்னு நான் சொல்றேன். விஷயத்த சொல்லுடா. சொல்றேன் பாஸ், சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அதை மட்டும் நாம செஞ்சோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை வச்சு நிறைய வாங்கி சாப்பிடலாம். மோட்டோவும் பத்லுவும் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களே. நாம என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்றதுக்குனே அவனுங்க வந்துடுறானுங்க. பாஸ், இந்த தடவை நம்ம கரெக்டா பிளான் பண்ணா சூப்பரா சம்பாதிக்கலாம். ஜானவதான், ஜானவதான். இந்தோ என் அருமை சகோதரா, என் உயிர் நண்பா, சீக்கிரமா இந்த மீன் மாத்திரைய வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மீன் மாதிரி தண்ணிக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். சாப்பிடுங்க. என்னப்பா, நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். ஏ கதகதா, என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒன்ன இப்பதான் நான் முதல் தடவை பாக்குறேன். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. பூசணிக்காய் மண்டியா, நீ நல்லா யோசிச்சுக்கிட்டே இரு. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணிக்குள்ள பசி எடுத்ததுன்னா நீங்க ஏதாவது மீனை பிடிச்சி கடிச்சிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் மத்த மீன்களுக்கு நீங்க உணவு மாதிரி தான் தெரிவிங்க. ஏ கதகதா, அப்ப இவங்க பசிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்ன சாப்பிட்டாலும் சொரா, திமிங்கலம்,
பழம் அப்புறம் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இவங்கள சாப்பிடுறதுக்கு வரும்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மீனா மாறிக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா மோட்டுவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க, ஏன்னா அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புதையல் கிடைச்ச உடனே நான் அவனை மேல கொண்டு வந்துடுறேன். அங்க பாரு, மேப்ல இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம சரியா வந்து சேர்ந்துட்டோம். அப்ப நாம சரியான ரூட்ல தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, எவ்வளவு அழகான இடம். வா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆஹா, இது ஆடுது. பத்ரோ, இங்க வந்து பாரு. அது கல்லி இல்லடா, ஆக்டோபஸ்டா. ஆஹா, பத்ரோ, என்ன காப்பாத்து. காப்பாத்தத்தான் நான் இருக்கேன், கவலைப்படாத. வா, வாடா, போட்டு. நல்ல வேலை. தேங்க்யூ பாஸ், சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நல்லா போட்டு இழுங்க பாஸ், இழுங்க. இப்படிதான் இழுங்க பாஸ். தேங்க்யூ, ஆக்டோபஸ், எங்களை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. ஆக்டோபஸ், அப்படியே ஒரு ஏர் பஸ் கிடைச்சா எங்களுக்கு கொடுத்துடலாம். காப்பாத்துங்க. ஆமா, இவங்கள ரவுண்டு கட்டதுக்கு மோட்டோ. நம்ம பக்கத்துல ஒரு ஆக்டோபஸா இருக்கு, ஏதாவது யோசிடா மோட்டோ. சீக்கிரம். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. அப்படியா? அட கடவுளே. இனிமே எங்களுக்கு புதையல் எதுவும் வேணாம், உயிரோட விட்டா போதும். கடவுளே, நாங்க புதையலுக்கு ஆசைப்பட மாட்டோம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. கொய்யால, யாரை பிடிக்கிறீங்க? ஆக்டோபஸ் ஆனாலும் சரி. ஏய், உற்று மோட்டோ, திரும்ப வந்து நம்மள பிடிச்சிட போகுது, ஓடிடலாம். ஆஹா, இந்த சுறா, ஓடிடலாம். மோட்டோ, சீக்கிரமா வந்துரு, சீக்கிரமா வந்துரு. வந்துரு. வந்துரு மோட்டோ. போங்கடா, அவன் கூட்ட நடி. இங்கதான் இருக்கீங்களா? உங்களை யாருகிட்ட? யாரை அடிக்கிறீங்க? விரட்டுவீங்களா? ஓட கட்டா விரட்டுவீங்களா? அங்க பாத்தீங்களா பாஸ், அந்த மோட்டு சொரா மீனை எப்படி அடிக்கிறான்னு. அவன் ரொம்ப தைரியசாலில பாஸ். சுறாவை அடிக்கிறத போய் ஏன்டா இவ்வளவு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான்? சுறா மட்டும் என் பக்கத்துல வரட்டும், நானும் அதை போட்டு பின்னி படல் எடுக்கிறேன். வா பாஸ், வா. என்னமோ பஞ்சு டைலாக் பேசுறீங்க பாஸ். நீங்க சொன்னது அந்த ஷார்க்கு கேட்டுச்சு போல இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு பாஸ். நீங்க உங்க திறமைய காட்டுங்க, அதை அடிங்க பாஸ். உங்க கூட நான் இருக்கேன். போங்க. அச்சச்சோ, வேணாம், வேணாம். வேண்டாம், please. ஐய், open பண்ணு. காப்பாத்துங்க. என்ன பாஸ், என்னாச்சு? ஒரு ஷார்க்க கூட அடிக்காம திரும்பி வந்துட்டீங்களே பாஸ். என்ன ஒரே அடியா காலி பண்ணிட்டு கிடைக்கிற புதையல் எல்லாம் நீ அபேஸ் பண்ணலான்னு பாக்குறியா? ஒண்ணு நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. பொறுமையா மோட்டோ, இவ்வளவு கோவம் மாவீரனுக்கு அழகு இல்ல. சீக்கிரமா புதையல கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து நாம எஸ் ஆயிடலாம் மோட்டோ. முதல்ல ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட கூடாதுப்பா, சாப்பிட கூடாது. புதையல நாம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் மோட்டோ. சமோசா. எவ்வளவு பெரிய சமோசா. இத சாப்பிடு. அடே, இது சமோசா கிடையாதுடா, சார்க்கு மீன் தான் அப்படி மாறி இருக்குடா. டாக்டர் ஜட்கா என்னடா சொன்னாரு மோட்டோ? உனக்கு என்னடா ஆச்சு? நம்மளே அவன் சாப்பிடுறோம் போல இருக்க. சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப். பாஸ் பாஸ், சுறாவையே விரட்டுற பாருங்க. மோட்டு மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இல்ல. அங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 சுறாவா அடிச்சான். இப்போ 2 சுறாவா ஓட விட்டதும். வாய மூடு. நீ எனக்கு வேலை செய்யறியா இல்ல அந்த மோட்டுவுக்கு வேலை செய்யறியா? நீ என்ன பத்தி தான் புகழணும், மோட்டுவை பத்தி இல்ல.
ஏய் மோட்டோ சொன்னா கேளு, உன் சொந்த வேலையை பார்த்து அதையெல்லாம் தேடி அலையாத. வா நம்ம புதையில தேடி அலையலாம். என்னன்னே தெரியலப்பா, என் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் சமோசா மாதிரியா தெரியுது. சாப்பிடணுமே. இத போய் நம்ம டாக்டர் ஜட்கா கிட்டே கேட்டுடலாம். சீக்கிரமா வா மோட்டோ. என்ன ஜொலி ஜொலிப்பு. கஷ்டப்பட்டு புதையல கண்டுபிடிச்சது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா இனிமே அந்த புதையல் நமக்கு தான் சொந்தம். வாவ் பாஸ் வாவ், என்னமா கவிதை பேசுறீங்க? கவிதைய விடு, புதையலை எடு. இவ்வளோ பெருசா இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளவு பெரிய என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, மோட்டு பத்துல திரும்ப வரவே இல்ல. அட கடவுளே, இவன் எங்க இருந்துப்பா வந்தோம்? ஏ கஜகஜா, இவன் திமிங்கலத்துல இருந்து தானே வெளியே வந்தான். பூசணிக்காய் மண்டையா, சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. நாங்க புதையல் எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோமா, இந்த கூட்டம் டான் வந்து எங்களை பிடிக்க வந்தான். அந்த நேரத்துல அந்த திமிங்கலம் வந்து மொத்தத்தையும் பிடிக்கிடுச்சு. அது திருட்டு திமிங்கலம் மண்டையா. புதையில அங்கதான் இருக்கு. அதுவும் அங்க பாருங்க பறக்குது. சீக்கிரம். மூச்சுக்குட்டி, செல்லக்குட்டி, ஒரு நிமிஷம், கொஞ்சம் தங்கம் கொடுத்துட்டு போ ப்ளீஸ். என்ன திருப்பிடுச்சு. வேண்டாம், தங்கம் வேண்டாம். ஓ காப்பாத்துங்க. இப்போ இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வெறும் 4 ரன்கள் தான் தேவை. ஒரு பால்ல 4 ரன் அடிச்சா வின் ஆயிடுவாங்க. ஆனா பார்க்கலாம், பிரேக்குக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிரிக்கெட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னில இருந்து சந்தோஷம் தான். குறைஞ்சது ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 நாளாவது நடக்கும். ஆமா, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அது இல்லாம ஆட்ல வேற நடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. கிரிக்கெட் மட்டும் நாம விளையாட ஆரம்பிச்சோம்னா நாம பெரிய பாப்புலர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம்லாம் கூட ஆக்ட் பண்ணலாம். ஆமா, நீ நல்லா யோசி. நாம வேற பொருட்களுக்கு ஆட்ல நடிப்போம். அப்புறம் பணத்துல நாம மிதப்போம். நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் மாற வேண்டுமா? உடனடியாக இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டால் அழகும் இளமையும் பெருகும், என்னை போல. ஆமா, நான் கூட இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரேன். இப்ப பாருங்க நான் புஷ்டியா எவ்வளவு ஹெல்த்தியாவும் இருக்கேன்னு. பாருங்க, இதை சாப்பிட்டு பயனடைங்க. அப்புறம் 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கனவு காட்டுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்படி ஓவரா உழைச்சி நான் ரொம்ப ஓடாயிட்டேன். இதுக்கு ஒரே வழி, நாம கிரிக்கெட் விளையாடி ஆகணும். ஆமா, நம்ம மோட்டோ பத்துலுங்கிற லீக் ஆரம்பிச்சு அதுல கிரிக்கெட் விளையாடலாம். அதுக்கப்புறமா நாம காட்டலாம் இந்த உலகத்திலேயே நாம எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு. வா பத்துலு, நாம சீக்கிரமா போய் ஒரு லீக் போட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாம். அண்ணாச்சி, உங்க யோசனை பிரமாதம். நானும் உங்க கூட கிரிக்கெட் விளையாட வரேனே. உனக்கு சமோசா விட்டா வேற என்னடா தெரியும்? அண்ணாச்சி, எனக்குள்ள பல திறமை இருக்கு. அதுல கிரிக்கெட் ஒண்ணு. வேலைக்காரனை போட்டு அவன் சமோசாவை செய்ய போறான். இது எப்படி இருக்கு? ஐயா, வந்துட்டாங்களா? ஏய், அந்த பால் யாருப்பா அடிச்சது? அதே கப்பா, நீ என்ன கேள்வி கேட்ட? நான் துப்பாக்கி வச்சுதான் விளையாடுவேன் தவிர இந்த கிரிக்கெட் பால் வச்சு விளையாட மாட்டேன். என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்க? என் வீட்டு கண்ணாடியை எவன்டா உடைச்சது? மரியாதையா சொல்லுங்க. அந்த கண்ணாடி உடைச்சதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நாங்க கிரிக்கெட் விளையாடவே இல்லை. ஆமா, ரொம்ப வெரி சாரி. அட, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. விளையாட்டுல இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். எனக்கு கூட விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன். ஆனா ஒரு விஷயம், நான் பாக்ஸிங்ல கிக் பண்ணும் போதும் ஃபுட்பால் நினைச்சுதான் கிக் பண்ணுவேன். எவ்வளவு தூரத்துக்கு? இங்க வாங்க, எல்லாரும் இங்க லைனா நின்னு அந்த பக்கம் திரும்பி பாருங்க. இந்த இந்த பிளேன் இல்லாமலே பறந்து போறானுங்க பாரு. நீங்க மறுபடியும் இந்த பக்கம் வந்து கிரிக்கெட் விளையாடுனீங்க, உங்களை நான் ஹாக்கி பேட்டால அடிப்பேன். என் இடுப்பெலும்பு உடைஞ்சு
போச்சு. இப்ப நம்ம எந்த உலகத்திலயா இருக்கோம்? அந்த தடியம் பாக்ஸர் மட்டும் என் கிளினிக்கு வரட்டும், அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஓங்கி ஓங்கி குத்துற கைய மடக்கி வைக்காம விட இந்த மாட்டேன். அவமானத்தை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீரணும். ஆமா நண்பா, பழிக்கு பழி வாங்கணும். அதெல்லாம் சரி, நாம இப்ப எங்க விளையாடுறது? அது மட்டும் இல்ல, இந்த காடு எவ்வளவு அமைதியா அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இங்கேயே கூட விளையாட ஆரம்பிக்கலாம். கஜா கஜா காட்டுக்குள்ள கிரிக்கெட்டா நினைச்சால எனக்கு பயமா இருக்குதுப்பா. Why fear when Singham is here? சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. யாராவது அப்படி வந்தா அவங்கள சுட்டு தள்ளிடுவேன். இந்த துப்பாக்கியை வச்சு அப்படியே சும்மா சுட்டு தள்ளிடுவேன். பாலை பத்தி பேசும்போதே இளநிய உருட்டி விளையாடுறாரு. டபுக்குட்டிப்பா டாம், டபுக்குட்டிப்பா டாம், கதவுக்கு திறக்கல நான் வச்சு போடுவேன் பாம். இவங்கள பார்த்தா அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரியே தெரியுது பத்துலு. அடடா, இவங்க அலிபாபாவும் 10 திருடர்களும் போல இருக்கு. சிங்கம் சார் எந்திரிங்க. உங்க கடமையை நீங்க எப்பதான் செய்ய போறீங்க? அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். எந்திரிங்க சார். டப்புக்குட்டிப்பா டாம், டப்புக்குட்டிப்பா டாம், கதவுக்கு மூடல நான் வச்சு போடுவேன் பெரிய பாம். மந்திரம் சொன்னா கதவை மூடணும் தெரியாது. சிங்கம் சார், அங்க பாருங்க, அவனுங்க கிளம்பி போறானுங்க. சீக்கிரம் அங்க பாருங்க. யார் அவனுங்க? அவனுங்க யாரு? ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. கம் ஆன் யூ. ஹாய். சிங்கம் சார், இது என்னமோ அலிபாபா குகை மாதிரி இருக்கு. உள்ள நிறைய தங்க நகைலாம் இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. நான் இந்த குகையோட வாசலை திறக்க போறேன். ஓபன் இன் த நேம் ஆஃப் லா. இந்திய நாட்டின் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணை, திறந்துடு சீசே. டிங் டாங் பெல், போசிஸ் இன் த வெல். அதுக்கப்புறம் மறந்து போச்சு. ஏய் சமோசா வாயா, நீ நர்சரி ரைம பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கடா. அவன் வேற ஏதோ ஒன்ன பத்தி சொன்னான்டா. டப்புக்குட்டிப்பா டாம், டப்புக்குட்டிப்பா டாம், கதவை இப்ப திறக்கலன்னா வச்சு போடுவேன் பாம். அம்மா. எவ்வளவு தங்கம்! இந்த நகையெல்லாம் எனக்கு தான் சொந்தம். பாரா, திருடங்க கிட்டயே திருட வந்திருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பேரு பாய், ஜகு பாய். என்கிட்ட வச்சுக்காதடா டாய். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஒன்னு சொல்லட்டுமா? அட பாவி, ஏன் டைலாக்க நீ பேசுற? எப்பா ஜகுபா, என் ஆருயிர் நண்பா, உடன்பிறப்பே, நான் சொல்றதை கேளுப்பா. நாங்க காட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாட வந்தோம். வேற எதுவும் தெரியாதுப்பா எங்களுக்கு. நீங்க தெரியாம உள்ள வந்தேன்னு சொன்னதுனால உங்களை உயிரோட விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க எங்க கூட மோதி ஜெயிச்சாகணும். ஜெயிச்சுட்டா உங்களை நான் வெளியே அனுப்புறேன். தோத்துட்டீங்கன்னு வைங்க, மேல அனுப்புறேன். எப்படி இருக்குது ஜக்குபாயோட பிளானு? நல்லா இருக்கா? ஜக்குபாய் சார், துப்பாக்கியால சுட்டு மேல இருந்து இளநிய வர வைக்க முடியுமா? சொல்லுங்க. Shut up. உன்ன மாதிரி மொக்க போட நாங்க தயாராகி இல்ல. மோட்டோ ஏதாவது பண்ணு, இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் மேல அனுப்பிடுவான். நான் என்னடா பண்றது? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசி. ஐடியா. ஜக்குபாய் ஓடி போய் தப்பிக்கிற மாதிரி ஏதாவது போட்டி இருந்தா நடத்துங்க. யாரு வேகமா ஓடுறாங்கங்கறத பாத்துறலாம். ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, என்னோட ஆளுங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியோட தோட்ட அவங்கள பார்த்துடும். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட் ஒண்ணா விளையாடலாம். நாங்க ஜெயிச்சுட்டோன்னு வைங்களேன், எங்களை வெளியே அனுப்புங்க. தோத்துட்டோன்னு வைங்க, எங்களை மேல அனுப்புங்க. அதான் சரி, நாம எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் திருடங்கம்மா. துப்பாக்கி எடுத்து சுட தெரியும், கடையில போய் கொள்ளையடிக்க தெரியும். ஆனா இவங்களுக்கு பேட்ல 6 அடிக்கவும் பால்ல போலிங் போடவும் தெரியாது. அதனால நம்ம இதுல அசால்ட்டா ஜெயிக்கலாம். எப்படி? இது ரொம்ப நல்ல ஐடியா நண்பனே. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாம இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போயிடலான்னு. கிரிக்கெட்டா
பாவம் உங்களுக்கு தெரியாதுல்ல நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்ப்பா. ஏண்டா வீணா போனவன உன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு எங்க எல்லாரையும் பலி கொடுக்கலான்னு பாக்குறியா? உனக்கு ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் பாம். எங்க பிளேயர் யாரையாவது அவுட்னு விரல தூக்குனா இதை நான் அமைக்கிறவன் நீ சதறிடுவ. விளையாட்டோட முடிவு உன் கையில, உன்னோட முடிவு என் கையில. இந்த பாம்புல இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அட பாவி, நான் அம்பையர் வேலையை எப்படிடா பண்ண முடியும்? இப்பொழுது பந்தை எதிர்கொள்ள போவது ஜக்குபாய், பந்தை வீச போவது கஜிட்டே. பந்து ஆரை நோக்கி செல்வது. இதோ அடுத்த பந்து, அதையும் அடித்தார். மோட்டோ கேட்சை பிடிக்கவில்லை, கேட்சை நடுவ விட்டு விட்டார். மோட்டோ அணி ஒரு அற்புதமான விக்கெட்டை வீழ்த்தவில்லை. இதோ அடுத்ததாக பந்து வீச வருபவர் பத்ரு. அதையும் அடித்தார். அதை கேட்ச் பிடித்தாரா? பிடிக்கவில்லை. அதையும் நழுவ விட்டு விட்டார். அடுத்த பந்தை அடிக்கிறார். நான்கை கடந்து விட்டது. இதோ அடுத்த பந்தை அடிக்கிறார். போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் இது நோபால் ஆயிற்று. நடுவர் இதை நோபால் என்று கூறியதால் இதை நாட் அவுட் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை நடுவர் இதை நோபால் என்று கூறாமல் இருந்திருந்தால் விக்கெட் ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கூற மாட்டார். ஏனென்றால் ரிமோட் என்ன இருக்கிறது. இதோ அடிக்கப்பட்டார். அடுத்த பந்தை அடிக்கிறார். அடுத்ததையும் அடிக்கிறார். அது நான்கை கடந்து விட்டது. ஜக்குபாய் அணியினர் 420 ரன்களை அடித்து தனது ஆட்டத்தை முடித்துக் கொண்டு விட்டனர். சிங்கம் தம்பி, நீ அம்பையர் வேலையை செம்ம கிளாஸா பார்த்த. வெரி குட். நான் கிளாஸா பண்ணலனா மொத்தமா பிளாஸ்ட் ஆயிடுவனே. அடேங்கப்பா, நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டனே. இனி எல்லாரையும் நீ அவுட் ஆக்கிட்டே இருக்கிற. ஒரு பாலும் நோ பால் சொல்லக்கூடாது, புரியுதா? யோ, என்னையா நடக்குதுங்க? நியாயமா விளையாடி ஜெயிக்கல, அழுகுனி ஆட்டம் ஆடிதான் ஜெயிச்சிருக்கான். அட கடவுளே, நான் இந்த பக்கம் போவனா அந்த பக்கம் போவனா? நியாயத்தராசு மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா என்னை இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன பண்றது? நண்பர்களே, ரசிகர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. சிங்கம் அவர்கள் நடுவரா இருக்கிறாரு. அவர் எங்களுக்கு எதிராக கையை தூக்கினா நாங்க அவருக்கு எதிராக ரிமோட்டை தூக்குவோம். இப்ப மோட்டோ அணியினர் பேட்டிங் செய்ய போறாங்க. ஜக்குபாய் அணியினர் ஃபீல்டிங்க்கு தயாரா இருக்கிறாங்க. ஜக்குபாய் பந்தை வீசுகிறார். ஜக்கா எதிர்கொள்கிறார். எங்க பாரு அவுட். ஜக்குபாய் அணியினர் முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தி விட்டார். இப்பொழுது பறக்கிறது போலவே சிங்கம் சார் அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார். எப்படியும் இந்த பரபரப்பான கிரிக்கெட் போட்டியில ஜக்குபாய் அணியினர் தான் ஜெயிக்க போறாங்க, இது உறுதி. அடுத்ததா மோட்டோ அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சமோசா மாஸ்டர். இவர் முதல் பந்தை சிக்ஸர் அடிப்பாரா? பந்தை வீசுகிறார். விக்கெட், அவுட். அடுத்ததா மோட்டோ பேட்டிங் பண்ண போறாரு. அவர் பாலை எப்படி அடிக்க போறாருன்னு பார்க்கலாம். விட்டுட்டாரு, அடிக்கல. இப்ப அடுத்த பந்த ஆக்ரோஷமா வீசுறாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மோட்டு அடிப்பாரா? அடிக்கவில்லை. இதோ அடுத்த பந்து. இந்த பந்தை அடிப்பாரா? இல்லை, இதோடு அவர் முடிந்து விட்டது. எதிர்முனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் கசிட்டே. அவுட். நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியல. நீயே ஏதாவது பண்ணு. ஐடியா இந்தா. இதோ அடுத்ததா மோட்டு சமோசா சாப்பிடுகிறார். சமோசா சாப்பிட்டு அவர் பந்தை அடிப்பாரா? அடித்து விட்டார். அடித்து விட்டார். அடுத்த பந்தை அடிக்கிறார். அடித்துக் கொண்டே இருக்கிறார். நாலாவதும் பந்தை கொண்டிருக்கிறார். ஜக்குபாய் இதனால் ஆத்திரமடைந்து விட்டார். பாம்பு, இன்னொரு தடவை நீ ஷாட் அடிச்ச கமெண்ட்ரி சொல்ற வகையில ரிமோட் இருக்கு, அமுத்துனானா நீ பட்டாள வெடிச்சுடுவ. பட்டா இதோ பந்தை அடிக்க போகிறார். அடித்து விட்டார். என்னை நோக்கி வருகிறது. என்னை தாக்கி விட்டாரு. காப்பாற்றுங்க. ஓடு. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பால்ல 4 ஏதாவது அடிச்சான்னு வையே, உங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் அப்படியே கத்தம் பண்ணிடுவேன். பத்துல சமோசா ஏதாவது இருக்கா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த யானைக்கு சொல்ல போறேன். இதா இருக்கு. பால் துரத்துது. காப்பாத்துக்க.